ஒரு அந்நியன், ஒரு சத்துரு கர்த்தருடைய பிள்ளைய தொட்டதை தாவீதால ஏற்றுக்கொள்ள முடியல. உங்க வாழ்க்கையில இந்த ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. இப்ப எந்த சத்துருவும் நம்மள தொடக்கூடாது. உங்களையும் என்னையும் எந்த சத்துருவும் தொடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் சத்துரு தொடக்கூடாது. இப்படி ஆண்டவர் சொல்றார். உங்களையும் தொடக்கூடாது, உங்க வீட்டையும் தொடக்கூடாது, உங்க புருஷனையும் தொடக்கூடாது, உங்க பிள்ளையும் தொடக்கூடாது, உங்க பெற்றோரையும் தொடக்கூடாது, உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியும் தொடக்கூடாது. அவங்களும் என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஹலோ, அவங்களும் ஆண்டோட பிள்ளைங்க தான். சர்ச்சைக்கு போறாங்களே, ஜபிக்கிறாங்களே, ஆவிக்குரிய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்காங்களே, நீங்க சகோதரனை நேசிங்க. இப்படி சொல்றார். உங்க சபையில இருக்கிற ஒரு விசுவாசிய சத்துரு தொட்டா கூட உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகலாம். எப்படி அந்த அமலேக்கு ஆவி என் சபையில் இருக்கிற விசுவாசியை தொட்டது? ஒரு போதகரா இருக்கிற நீங்க சொல்லுங்க, எப்படி அந்த விசுவாசியை இந்த அமலேக்கு ஆவி தொடலாம்? ஒரு விசுவாசி சொல்ல, எப்படி எங்க ஆவிக்குரிய தந்தையை, ஆவிக்குரிய தகப்பனை, எங்க ஆவிக்குரிய தலைவரை, குடும்பத்தை சத்துரு தொடலாம்?